ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்வின்ஸ் மாம் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஒரு போஸ்டரை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ அதுவும் நம்ம வந்து செல்லிங் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் இல்லையா. ஸோ செல்லிங் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ராடக்ட் வந்து அதோட போஸ்டர்ஸாக க்ரியேட் பண்ணுறப்போ, அது ஆஃபர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறப்போ தான் பீப்புள் அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி போஸ்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் கேட்டலாகில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன் கலர் பீச் க்ளோ பர்ஃபெக்டர் அப்படிங்கிறது ஒன்று இன்றைக்கி ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம இன்றைக்கி வந்து போஸ்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கேட்டலாகில் என்னென்ன ஆஃபர் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட ஷாப்பிங் ஆப்குள்ளே நீங்கள் போகணும். ஓகேவா? ஸோ உங்களோட ஷாப்பிங் ஆப்பில் போயிட்டு அது ரிலவெண்ட்டாக நீங்கள் நிறையா விஷயங்களை வந்து கோ த்ரூ பண்ணணும். ஓகேவா? பண்ணிக்கோங்க. நீங்கள் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிட்டாலும் பெட்டர் தான். வெப்சைட்டில் இன்னும் எலாபரேட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஷாப்பிங் ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அதுலேயே வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த இதை போஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ப்ராடக்ட் போஸ்டர் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு அதை படிக்கணும். இப்போ நம்ம வந்து அந்த பீச் க்ளோ தான் பண்ண போகிறோம் இல்லையா. பீச் க்ளோ அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வருதா இங்கே பாருங்களேன். ஆன் கலர் பீச் க்ளோ பர்ஃபெக்டர்னு இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது அதோட இமேஜஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்களேன், இதுலேயே வந்து நமக்கு அதோட இமேஜ் கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு தேவையான இமேஜஸை நம்ம எடுத்துக்கணும் போஸ்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு. வீடியோஸ் இருந்தாலும் வீடியோஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷன், இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இதில் மெயினாக விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா ரிவ்யூஸ். ஓகேவா? ஸோ ரிவ்யூஸும் உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ இதில் மெயினாக இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து நேச்சுரல் பீச் ஆயில் இருக்குது, விட்டமின் சி. ஓகேவா? ஸோ நம்ம பிரைட்டனுக்கான, நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தான் இதில் இருக்குது. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனுமே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷனுமே நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு தேவைப்படும். அடுத்து ரிவ்யூஸ். ஓகேவா? ஸோ ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே கொடுத்துருக்காங்க நிறையா. ஸோ இந்த ரிவ்யூஸுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஏதாவது நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு உங்களோட ப்ராடக்ட்டை பற்றியான ரிவ்யூஸ். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஏன்னா பீப்புள் வந்து ரிவ்யூஸ் இருந்தால் தான் பார்ப்பாங்க இல்லையா, அதனால். ஓகே. இப்போ நம்ம ரிவ்யூஸுமே நாம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேன்வாக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் போஸ்டர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று கேன்வாவில் நீங்கள் பண்ணலாம், இல்லைனா சாட் ஜிபிடியில் நீங்கள் பண்ணலாம், இல்லை நார்மலாக கொலாஜ் மாதிரி பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்ஷாட்லேயுமே நீங்கள் பண்ணலாம். உங்களோட விருப்பம் தான், எதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம இதில் போயிட்டு நம்ம மேக்கப் ரிலேட்டடாக நம்ம ஏதாவது எடுக்கலாம். மேக்கப் ரிலேட்டடாக வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து சர்ச் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் பாருங்கள். ஓகே. இதில் எந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று ஆஃபர் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இல்லைன்னா ஆஃபர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக போஸ்டர்ஸ் வரும். இப்போ ஏதாவது ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. சும்மா நான் சாம்பிளுக்கு வந்து ரெடி பண்ணுறேன். இப்போ இந்த போஸ்டரில் நம்ம வந்து அந்த 3 இமேஜஸையும் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. கேன்வால் வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதோட ப்ராடக்ட் இமேஜ் இதெல்லாம் இருந்ததுனாலே போதும், நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து நமக்கு ஆஃபர்னால் 399. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ ஃபஸ்ட்டு இமேஜஸ் எல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீச் க்ளோ வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இமேஜஸை ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிடலாம்.
அடுத்தது அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜ். ஸோ இந்த இமேஜ் எல்லாம் நம்மளோட ஆப்பில் நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு கேன்வாவில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் இப்போ நான் 3 பிக்சர் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம 3 பிக்சர் இருக்கு இல்லையா, அதனால். ஸோ அந்த மாதிரி நீங்களும் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ நான் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ChatGPT போயிட்டு கேட்கலாம். Can you share poster structure for page flow for factor? அதுக்கான கண்டென்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே வந்து போஸ்டர் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் ChatGPTயில். அது மூலிமா நீங்கள் வந்து அதை வச்சு உங்களோட போஸ்டரை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஹெட்டர் எப்படி கொடுக்கணும், ஸோ என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க, ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, கீ பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா நம்ம கொடுக்கலாம் கீ பெனிஃபிட்ஸு, இல்லைன்னா விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நாம் எடுத்திருக்க பிக்சருக்கு தகுந்த மாதிரி க்ளோ 4 ஃபேக்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த சீசனல் ஆஃபர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை டெலிட் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலான்னா நம்ம சைஸை வந்து கம்மி பண்ணணும், ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே. அடுத்தது இதில் நமக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வேண்டாங்கிறதெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து சைஸ் வேணால் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ் எல்லாம் விட வேண்டியது இருக்குது. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து நம்ம ஃபுல்லாக எங்கேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம் இல்லையா, இதுதான் வந்து நம்ம பெருசு பண்ணியிருக்கோம். இமேஜஸ்ஸு. ஓகே. பீச் ஃப்ளோ 4 ஃபேக்டர். இங்கே இமேஜஸ் வந்து மறுபடியும் டவுன்லோட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இமேஜ் வச்சுக்கலாம். ஓகே. வச்சுட்டு இதுக்கு சின்னதாக ஒரு இது ஓகே, ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன். ஓகே. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம கொடுக்குற மாதிரி. அப்போ இந்த இடத்துல வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம கொடுத்துக்கலாம் அதுக்கு ரிலவெண்ட்டாக. ஓகே. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு அடுத்தது வந்து இந்த இடத்துல லிமிட்டட் ஆஃபர் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அங்கே அப்படின்னு போட்டுட்டு இதை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் சைஸை. நீங்கள் டெக்ஸ்ட்டு இது எல்லாமே நீங்கள் மாற்றுறனா மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பேஸ் விடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஸோ இங்கே இமேஜஸ் வந்து எகெயின் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ ஃபைனலாக ஹெட்டரில் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. DM to order அப்படிங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் அவைலபிள். இதை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எடுத்துடலாம். ஓகே, இதில் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து லிமிட்டட் டைம்ஸ் ஆஃபர் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துடலாம். DM to order அப்படிங்கிறது மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகேவா. ஸோ இமேஜஸ் மட்டும் கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. லெட்டர் ஸ்பேஸிங் அதிகமாக இருக்குது. வேணால் டெக்ஸ்ட்டு அதை மாற்றிக்கலாம். ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கு இல்லையா, சப்ஹெட்டிங்காக வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அதுக்கு ஃபாண்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அது ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிமூவ் வைக்கலாமா? ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் வந்து ஹைலைட்டர் பண்ணுற மாதிரி இடம் இருந்ததுன்னா நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த போஸ்டர் வந்து இப்போ நமக்கு ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா. இமேஜஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கேன்வாவில் நீங்கள் போய் எடிட் பண்ணி பண்ணுறது ஒரு மெத்தட். ஓகேவா. ஸோ இன்னொரு மெத்தட் நீங்கள் வந்து ChatGPTலேயே கேட்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நான் பாருங்கள், ChatGPTயில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேன் யூ make a poster with this original image in English and highlights இருக்கு இல்லையா, highlights key benefits. ஆமாங்க, add highlights key benefits அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இது வந்து பிக்சரை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதிலே வந்து போஸ்டர் க்ரியேட் பண்ண சொன்னீங்கன்னா அதுவே வந்து போஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணிடும். ஓகேவா. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே. அண்டு CTA வந்து DM to order அப்படிங்கிறது சொல்லிடலாம். DM to order. ஸோ அதுக்கிட்ட என்ன சொல்லணும்னா, போஸ்டர் வந்து இந்த ஒரிஜினல் இமேஜ் வச்சு மேக் பண்ணுங்கள். அதாவது பெனிஃபிட்ஸை வந்து ஹைலைட் பண்ணுங்கள். DM to order அப்படிங்கிறதே சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம இது சொன்னோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணிடும். வித்தின் மினிட்டில் உங்களுக்கு ஒரு போஸ்டர் ரெடி ஆயிரும். ஒன்றா நீங்கள் ChatGPT ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கேன்வா ஆப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மேனுவலாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா. உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக வந்து இந்த இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே. அதாவது நம்ம பிக்சர்ஸ் ஆரிஃப்ளேம்லேருந்து எடுத்து ஆஃபர் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து கலர்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்ததுன்னா மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஒயிட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றணும் அப்படி இந்த மாதிரிலாம் ஒரு க்ரீன் கலர் இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஒரு ஹைலைட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இதை என்ன பண்ணிடலான்னா டவுன்லோட் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டர் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். மேனுவலாக நீங்கள் ரெடி பண்ணுறது வித் ChatGPTயோட ஹெல்ப்போட. ஓகேங்களா. ஸோ இப்படி நீங்கள் போஸ்டர் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்ம ChatGPTலேயே ஒரு போஸ்டர் கேட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு போஸ்டர் ரெடி பண்ணி கொடுக்கும். ஓகே. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு போஸ்டர். ஓகேவா. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு போஸ்டர் வந்து இங்கே ரெடி ஆகிருக்கும். ஓகே ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட க்ளோ பர்ஃபெக்டரோட போஸ்டர். இது வந்து மேனுவலாக நாம் ரெடி பண்ணியிருக்கோம். லிமிட்டட் ஆஃபர் அப்படின்னு போட்டு 399 மேனுவலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான கண்டென்ட் ரெடி பண்ணணும். ஓகேவா. ஸோ கண்டென்ட் மீன்ஸ் அதுவும் நம்ம ChatGPTலேயே கேட்கலாம். நீங்கள் வந்து சிரமப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ChatGPTலேயே கேட்கலாம். ஓகேவா. கேன் யூ ஷேர் WhatsApp broadcast message in understanding Tamil for this product selling. ஓகே. ChatGPT அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் அது ரெலவெண்ட்டாக நீங்கள் வந்து அங்கே பேசுகிறப்போ வந்து அது ரெலவெண்ட்டாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும். இங்கே பாருங்களேன்.
ஸோ உங்களுக்கு வந்து தமிழ்லேயும் கொடுத்துரும், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இந்த கண்டென்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை எடுக்கிறேன். ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதை நான் எடுத்துகிட்டு நான் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்காஸ்ட்டில் நிறைய பேர்த்த ஆட் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸை பற்றி டெய்லி நம்ம போடலாம். அப்படி போடுறப்போ மூலிமா நமக்கு செல்லிங் வரும். ஸோ இப்போ நான் வந்து இந்த பீச் க்ளோ பர்ஃபெக்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஜஸ்ட் அப்படியே போடுறேன். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் போடலாம். உங்களுக்கு எத்தனை ப்ராட்காஸ்ட் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒவ்வொரு ப்ராட்காஸ்ட்லேயும் வந்து கிட்டத்தட்ட 250 பேர்த்துக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக, ஏன்னா தமிழில் போட்டால் தான் பீப்புளுக்கு எங்கள் சைடெலாம் புரியும். நான் இருக்கிறது வில்லேஜ் சைடு, அதனால் தமிழில் தான் நான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நிறைய பேர்த்துக்கு இங்கிலீஷில் போட்டால் படிக்க தெரியாது. ஓகேங்களா? அதனால் ஓகே, ஸோ இப்போ நான் இதை க்ரியேட் பண்ணி போட்டாச்சு. அடுத்தது நம்மளோட ஸ்டேட்டஸ்லேயும் வைக்கலாம். ஸ்டேட்டஸில் நீங்கள் வைக்கிறப்ப வந்து அதோட ரிவ்யூஸும் கூட நீங்கள் வைக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். சோஷியல் மீடியாஸில் நீங்கள் இங்கிலீஷில் கூட நீங்கள் வைக்கலாம். ஓகேவா? அது நம்மளோட விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அழகாக நம்ம வந்து ஒரு போஸ்டர் வந்து கேன்வலாக ரெடி பண்ணி நம்ம அழகாக அதோட கண்டென்ட்டே நாம் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ்க்கு போஸ்டர்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மந்த்லி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ChatGPTயில் கேட்டதுமே வந்து இன்னும் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான போஸ்டர் வந்துடும். ஸோ இந்த போஸ்டர் எதுக்காக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஆரிஃப்ளேம்லேயே வந்து அழகாக போஸ்டர் ரேட் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம வந்து பீப்புளுக்கு ஒரு அட்ராக்டிவாக நம்ம ஆஃபரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காமிக்கிறப்போ நம்ம கொஞ்சம் அட்ராக்ட் ஆவாங்க பீப்புள். அதுக்காக நம்ம அதோட பெனிஃபிட்ஸு இதெல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணி ஒரு போஸ்டராக மேக் பண்ணி போடலாம். ஸோ இது வந்து சோஷியல் மீடியாஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோஷியல் மீடியாஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கஸ்டமைஸ்டாக பண்ணுறப்போ நம்ம கொஞ்சம் யூனிக்காக தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நீங்கள் வந்து போஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் செல்லிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அதை பற்றியான கண்டென்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அதுக்கு நீங்கள் ChatGPTயோட ஹெல்ப்போடவே நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் இன்ஷாட்டில் கூட இன்னும் போய் பண்ணலாம். இன்ஷாட் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு போஸ்டர் மேக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வேணால் இன்ஷாட்லையுமே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இன்ஷாட்டில் நம்ம ஆல்ரெடி வந்து அந்த பீச் க்ளோ பர்ஃபெக்டர் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ நான் இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பீச் க்ளோ பர்ஃபெக்டர் வந்து நான் கட் அவுட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்லை வந்து கேன்வாஸில் என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஓகேவா. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோ, ப்ளூ, ஒரு லைட் பிங்க் மாதிரி நான் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை எங்கே வைக்கணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கீழேயே வைப்போம். ஓகே, இப்படி ஒரு மேலே டைட்டில் வச்சுட்டு இங்கே ஹைலைட்ஸ் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம போஸ்டரோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, அதையே நீங்கள் வைக்கலாம். இல்லைன்னா ஆன் கலர் பீச் க்ளோ பர்ஃபெக்ட் அப்படின்னு போட்டுட்டு அதோட ரேட்டோடவே நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ ஹெட்டர் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வைக்கலாம். ஓகேவா? ஸோ இது இமேஜை பெருசு பண்ணுறது இது எல்லாமே இதில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நீங்கள். ஓகேவா? இதை வந்து சின்னது பண்ணிக்கோங்க கொஞ்சம், இதை வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு எப்படினாலும் ஓகே தான். ஓகேவா? அடுத்தது வந்து ஹைலைட்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஹைலைட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, கீ பெனிஃபிட். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஹைலைட் பண்ணலாம், சின்னதாக ஹைலைட் பண்ணலாம் இதை. ஓகே, இதை நீங்கள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஷேடோ, லேபிள் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஓகே, இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, இப்போ இது இந்த மாதிரி கொடுக்குறப்போ ஒரு நார்மலாக இருக்குது. ஓகே, அதுக்கும் நீங்கள் வந்து கலர்ஸ் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் கலர் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேடோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஷேடோஸும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் இதை கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அடுத்தது வந்து சிடிஏ கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லையா. ஸோ சிடிஏ வந்து டிஎம் டு ஆர்டர், ஸ்டாக்ஸ் டு அவைலபிள் அப்படிங்கிறது போட்டுக்கலாம். லிமிட்டட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு போடலாம். ஓகே, டிஎம் டு ஆர்டர் அப்படின்னு போட்டுட்டு ஓகே, இது வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம்.
இது வேணால் கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ளோ வேண்டாம். ஸோ டெக்ஸ்ட் மட்டும் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டிஎம் டு ஆர்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அழகாக வந்து நமக்கு ஒரு போஸ்டர் ரெடி ஆயிடுச்சு. இது கட் பண்ணிக்கலாம். நம்ம அழகாக இமேஜ் வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து சைஸ் ரொம்ப சின்னதாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதை பண்ணிக்கலாம். 1 minute. இதை நான் ஓகே, இப்போ இந்த சைஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளோட போஸ்டர் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களோட இதில் நீங்கள் ஜஸ்ட் 399 DM ஃபார் ஆர்டர் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். அவ்வளோதான். DM அவ்வளோதான் கைஸ். ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து போஸ்டர், இன்ஷாட் அண்டு கேன்வா அண்ட் வந்து சாட் ஜிபிடி எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ சாட் ஜிபிடி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி போஸ்டர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி அழகாக நீங்கள் வந்து செல்லிங்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஓகேவா? ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து போஸ்டர்ஸை ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள். ஈவன் போஸ்டர்ஸில் உங்களோட பிராண்ட் நேம் கூட கொடுத்து நீங்கள் வந்து போஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். யூனிக்காக சோசியல் மீடியாஸில் யூஸ் பண்ணலாம். இது மூலிமா பீப்புளை அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் போஸ்டர்ஸ் இதெல்லாமே வந்து கேன்வா அண்ட் சாட் ஜிபிடி, இன்ஷாட் இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஓகேவா கைஸ்? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு. ஸோ இது வந்து யாருக்கு உங்கள் டீமில் தேவைப்படுதோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.